வணக்கம். என்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். நம்ம பண்ண ஆரம்பித்து 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 5வது வருஷத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த 4 வருஷம் கம்ப்ளீட்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், காளான் வளர்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்றது மட்டும்தான். இத்தனை வருஷமாக காளான் வளர்க்குறோம். பட் காளான் சொல்கிறது, ஒரு காளான் வளரணும்னா இதுக்கு இதெல்லாம் இருந்தால் போதும், ஸோ இது பண்ணால் போதும் காளான் வளரும் அப்படின்ற விஷயத்த கற்றுக்கிறதுக்கு, கரெக்டாக கற்றுக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஓரளவு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரியாது. அதாவது காளான் வளர்கிறதுக்கு தண்ணி ஊற்றணுமா, தண்ணி தேவைப்படுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. காளானுக்கு தண்ணி தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஒரு காளான் ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு 27 டிகிரி டெம்பரேச்சரும், அதுக்கு 80 to 90% மாய்ச்சர் ஈரப்பதமும் இருக்கணும். CO2 கார்பன் டை ஆக்சைடு ஒரு 500 to 600 ppm இருந்தால் காளான் வளர ஆரம்பிச்சிடும். அது வாழ்கிறதுக்கான ஒரு ரூம் டெம்பரேச்சர் செட்டப்னு வச்சுக்கோங்களேன். இது இருந்தால் போதும். இதுக்கு நம்ம தண்ணி அடித்து வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம இருக்கக்கூடிய ஏரியா, நம்ம வளர்க்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றனால, ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் வாட்டர் யூஸ் பண்ணுறோமே தவிர, ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் காளான் வளர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த ரூம் டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் க்ரியேட் ஆகுமோ ஸோ அதை பண்ணால் போதும். கூரை செட்டில் வேறு எதுவும் பண்ண முடியாதுன்றனால தண்ணி ஊற்றி வளர்க்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கூரை செட்டு அப்படின்னு போகும்போது இதுவரையே ஃபாகர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி போகும்போது காளானோட லைஃப் டைம் குறைஞ்சி கூரை செட்டு டேமேஜ் ஆச்சு. இப்போ அதை நம்ம கொஞ்சம் மால்ட்ரு பண்ணி ஹைடெக் போயிருக்கோம். ஸோ அதில் ரூம் டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணி சூப்பராக காளான் வளருது. ஸோ அந்த மாதிரி வளர்க்கும்போது அதில் காளானோட லைஃப் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. காளானுக்கு தண்ணின்றது அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு தேவையான ரூம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, CO2 கொடுத்தா தாராளமாக எந்த இடத்துலையும் வளரும். அது மைசிலியம் ஃபார்ம் ஆகும்போது டார்க் ரூம் அப்படின்னு சொல்லி இருட்டாக இருக்கக்கூடிய ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இருட்டாக இருந்துச்சு அப்படின்னா மைசிலியம் வளர்ச்சி நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு 30 டிகிரி வரை டெம்பரேச்சர் இருந்தால் நல்லது. சரிங்களா? அதேமாதிரி காளான் வளரும்போது டெம்பரேச்சர் குறையணும். அது கொஞ்சம் வெளிச்சம் படும்போது காளான் இன்னும் ஒயிட்டாக வரும். ஸோ இதுதான் கான்செப்ட் காளான் வளர்க்குறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை நம்ம எப்படி அந்த ரூம் செட்டப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ காளான் வளர்கிறது. அவ்வளோதான். ஸோ இது இத்தனை வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அப்புறம் மார்க்கெட்டிங், சேல்ஸு, ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் சில விஷயங்கள் காளான் வளர்க்குறத பற்றி தெளிவாக போடுறேன், பாருங்கள். ஸோ ஹைடெக் ஃபார்ம் நிறையா போட்டுக்கிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோஸும் போடுறேன். கொஞ்சம் அதிலே அப்கிரேட், ஒவ்வொரு செட்டுலேருந்து அடுத்த செட்டு போடும்போது அதிலே அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ அந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.